Everyone, this is your Botany 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th standard Bio Botany பேஜ் நம்பர் 5ல் இருக்க மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் phages தான் பார்க்க போகிறோம். phagesனால் ஒன்றும் இல்லை, பாக்டீரியா phages தான் phagesன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை த்ரூ த 2 different types of life cycle, அதாவது இது 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லைட்டிக் ஆர் இன்னொன்று வந்து லைசோஜீனிக். லைட்டிக் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா விருலண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. விருலண்ட்னா வீரியம் உள்ள. லைசோஜீனிக் ஏ விருலண்ட் லைஃப் சைக்கிள் சொல்கிறாங்க. ஏ விருலண்ட்னா வீரியமற்ற லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், லைட்டிக் cycle. During lytic cycles of phage, disintegrations of host bacterial cells across the progeny virions are released. அதாவது இந்த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் phage, இந்த phage வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சியை முழுமையடையும் போது அதில் என்ன நடக்கணும், பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே சிதைவடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல புதுசாக ஒரு வைரஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்சார்ப்ஷன். phages T4 particles that interact with the cells of host E. coli. The phage tails contact between two. The tail fibers recognize a specific receptor site present on the bacterial cell surface. அதாவது இந்த T4 பாக்டீரியா, அதாவது T4 வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த T4 வைரஸ் வந்து E. coli பாக்டீரியாவில் ஒரு ஹோஸ்ட்டை எடுத்துன்னு வளரும்னு சொல்கிறாங்க. அதாவது அடிப்படையாக எடுத்துன்னு வளரும். இந்த phage வந்து அந்த பாக்டீரியா ஃபேஜில் இருக்கக்கூடிய டெய்ல்ஸ் படிச்சிருக்கு இல்லையா, ஃபைபர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா பாக்டீரியல் செல்ஸோட சுவரை சர்ஃபேஸை சென்றடையும். அப்படி சென்றடையும் போது அந்த இடத்துல ஒரு ரிசெப்டர் இருக்கும். அதாவது அந்த டெய்ல்ஸ் போது இல்லையா, அந்த டெய்ல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கூடிய தன்மை இருக்கும். த lipopolysaccharides of the tail fiber are receptor phages. The process involved the recognition of phages to the bacterium is called landing. அதாவது இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, T4 பாக்டீரியா அந்த வைரஸஸ் வந்து இந்த பாக்டீரியா செல்ஸு கூட ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அதுதான் நான் சொல்கிறாங்கன்னா லேண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Once is contact established between the tail fibers and bacterial cells, tail fibers bend to the anchor and pins the base plates to the cell surface. The steps are called pinning. அதாவது இந்த tail fibers, இந்த வைரஸில் இருக்கக்கூடிய டெய்ல் இருக்கு இல்லையா, அந்த டெய்ல் வந்து பாக்டீரியல் செல்ஸ் கூட கான்டாக்ட் ஆகும். அதாவது ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேரும்போது அந்த டெய்ல்ஸில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து ஒரு பின் பண்ணும், ஆங்கர்ஸை பின் எப்படி செங்குத்தாக நிறுத்தும்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரை பாருங்கள், லைட்டிக் சைக்கிள் இருக்கா, அதில் அப்சார்ப்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது தான் வைரஸு, அந்த எல்லோ கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே பாக்டீரியா. அந்த வைரஸ் வந்து பாக்டீரியல் செல்ஸை அடிப்படையாக கொண்டு வளரும். நெக்ஸ்ட் பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன்னா ஊடுருவல். த பெனிட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் த மெக்கானிசம் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன்ஸ் ஆஃப் செல் வால் ஆஃப் த ஹோஸ்ட். அட் recognition site phages digest certain செல் வால் ஸ்ட்ரக்சர் பை த வைரல் என்சைம்ஸ். அதாவது இந்த பெனிட்ரேஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது எந்த 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ், உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ், அண்ட் ஆல்சோ என்சைமேட்டிக் டைஜஷன், அது உள்ள இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே என்ன ஆகும், சிதைவடையும். இந்த லைட்டிக் செல்ஸ், அதாவது பெனிட்ரேஷன்ஸில் இந்த ஃபேஜஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அப்போது இன்வால்வ் ஆகக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு வைரல் என்சைம், அந்த ஒரு வைரஸ் இருக்கக்கூடிய என்சைம்ஸை சொல்கிறாங்க. என்ன என்சைம்னா லைசோசைம் சொல்கிறாங்க. ஆஃப்டர் பின்னிங் த டெய்ல் ஷீட் கான்ட்ராக்ட் யூஸிங் ஏடிபி அண்ட் அப்பியர்ஸ் ஷார்ட்டர் அண்ட் திக்கர். அதாவது இந்த பின் பண்ணதுக்கப்புறமே இந்த ஃபேஜஸ்னால் ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணும். அது எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா ஏடிபியை யூஸ் பண்ணி ஒரு அப்பியரன்ஸை உருவாகும். இது எப்படி இருக்கும், ஷார்ட் ஆர் திக்கர், அதாவது ஸ்மாலாக இருக்கும் அண்ட் ஆல்சோ தடிமனாக இருக்கும். After the contraction of base plate, enlarged through the DNA injected into the cell wall without using the metabolic energy. இந்த கான்ட்ராக்ஷன், இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, பேஸ் பிளேட்ஸ், அந்த பேஸ் பிளேட்ஸ் வந்து டிஎன்ஏ கூட இன்ஜெக்ட் ஆகும். அதாவது டிஎன்ஏ உள்ளே போய் சேரும். அப்படி சேரும்போது மெட்டபாலிக் எனர்ஜி வந்து அந்த இடத்துலனா இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. The step involving injection of DNA particle around in the bacterial cells. இந்த DNA particlesல அந்த பேஸ் பிளேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா, அந்த நிகழ்வுக்கு பேர் டிரான்ஸ்ஃபெக்ஷன், அதாவது மாறும் நோய் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா. த எம்டி ப்ரோட்டீன் கோட் லீவிங் அவுட் சைட் த செல்ஸ் இஸ் நோன் அஸ் கோஸ்ட். அதாவது நார்மலாக இருக்க, அதாவது ஒரு நல்ல ப்ரோட்டீன்ஸ் மட்டும் உள்ளே எடுத்துன்னு எம்டியாக காலியாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணிடும், வெளியே போட்டுரும், அந்த ஹோஸ்ட் செல்ஸ்க்கு வெளியே போட்டுரும். அதுதான் என்ன சொன்னாங்க, கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Third point பாருங்கள், synthesis. The steps involve the degradations of bacterial chromosomes, protein synthesis and DNA replication. The phage nucleic acid take place over the host biosynthetic machineries. அதாவது இந்த சிந்தசிஸ்னால ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டீக்ரடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ், அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே டீக்ரேட் அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னா புரோட்டீன்
புரோட்டீன் உருவாகுது அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எதிர்மறை டிஎன்ஏவை உருவாக்குது. The phages nucleic acid take place over the host biosynthetic machineries. அதாவது இந்த phages எந்த இடத்துல இருக்குன்னா ஹோஸ்ட் எதை அடிப்படையாக கொண்டு வளரும்னா பயோசிந்தட்டிக் மிஷினரிஸ், இந்த பயோசிந்தட்டிக்கை பேஸ் பண்ணி தான் வளரும். ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட் inactivated and break down. A phage DNA suppress synthetical of bacterial proteins and direct metabolism of cells to synthesis the protein of the phage particle. Simultaneously replication of phage DNA take place. அதாவது இந்த ஹோஸ்ட் இந்த அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். இன்ஆக்டிவேட்னா செயலிருந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ ப்ராசஸ் நடக்குது இல்லையா, சிந்தசிஸ் ஆகுது இல்லையா, அப்போது பாக்டீரியாவோட ப்ரோட்டீனும் சிந்தசிஸ் ஆகுது, அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் சிந்தசிஸ் ஆகுது. இது எது சைமில்டேனியஸில் என்ன பண்ணுதுன்னா ஃபேஜ் டிஎன்ஏவை இரட்டிப்பாக்குது. அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய வளர்ச்சியை இரட்டிப்பாக்குது. அந்த பிக்சரில் பாருங்கள், சிந்தசிஸ் அப்படின்னு போட்டு தேர்டில் கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே இந்த டிஎன்ஏவும் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் நடக்குது. 4th பாயிண்ட் அசம்பிளி அண்டு மெச்சூரேஷன்ஸ். அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முழுமையான முதிர்ச்சி அடைந்த ஒரு வைரஸஸ் உருவாக்குது. த டிஎன்ஏ ஆஃப் த phage and protein coat are synthesized separately and are assembled to form a phage particle. The process of assembling phage particles is known as maturations. அதாவது இந்த டிஎன்ஏ phage இருக்கு இல்லையா, அந்த phage வந்து புரோட்டீன் கூட சேர்ந்து phage பார்ட்டிகல்ஸாக உருவாகுது. ஒரு பெரிய அளவில் ஃபேஜாக உருவாகுது, ஒரு முழுமையான ஒரு வைரஸஸாக உருவாகுது. த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் phage பார்ட்டிகல்ஸ் இஸ் நோன் அஸ் மெச்சூரேஷன். அந்த முழுமையாக உருவாகிருக்கக்கூடிய அந்த phage பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அரேஞ்ச் ஆகும். அப்படி அரேஞ்ச் ஆகிறதுனா சொல்கிறாங்க மெச்சூரேஷன் சொல்கிறாங்க. After 20 minutes of infection, about 300 new phages are assembled. அதாவது ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன 20 மினிட்ஸ்லேயே 300 ஃபேஜஸை உருவாக்கிடும். ஒரு செல்ஸ்லேருந்து 300 ஃபேஜஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th ஒன் பாருங்கள், ரிலீஸ். The phage particles gets accumulated inside the host cell and are released by the lysis of host cells. அதாவது இந்த phage particles வந்து உள்ளேயே அந்த பாக்டீரியல் செல்ஸுக்குள்ளேயே அக்குமுலேட்டட் வளர்ச்சி அடைஞ்சு கடைசியில் என்னவாகும், லைசிஸ் ஆஃப் ஹோஸ்ட் செல், அந்த செல்வாலை விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரை பாருங்கள், பிக்சர் கொடுத்துறாங்கல்ல, அதான் அப்சார்ப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன், ரிலீஸ். கடைசி ஸ்டேஜில் என்ன ஆகுது, அந்த ஃபேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வருது. இணைந்திருங்கள். இட்ஸ் Botany 360.